ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹிஸ்டரி ஆஃப் பைத்தான். பைத்தானோட ஹிஸ்டரி தான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா இந்த பைத்தான் லாங்குவேஜ ஃபர்ஸ்ட் யார் வந்து டெவலப் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கியூடோ வேன் ரோசம் அப்படின்ற ஒரு டச்ச சேர்ந்த ஒரு புரோகிராமர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பைத்தான் லாங்குவேஜ வந்து டெவலப்பே பண்ணது. ஸோ இது ஆக்சுவலா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1980ஸ்ல தான் இது வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணாரு. எப்போ இது வந்து மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1991ல தான் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் 0.9.0 அப்படின்ற ஒரு வெர்ஷன்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பைத்தான் இவர் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இவர் எங்க இருந்தாரு? என்ன எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஏபிசி அப்படின்ற ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல தான் இவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ, இவர் வந்து அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணாரு. ஏபிசின்ற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கும். ஸோ, அவ்வளோ வந்து ஈஸியா ரீடபிளும் இருக்காது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ற மாரி இருக்காது. அப்போ இவரு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து பீப்பிள் வந்து ரொம்ப ஈஸியா, சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி, ரீட் பண்ணிக்கிற மாரி ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணலாம். அப்படின்னு பிளான் பண்ணி, இவரு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. ஸோ, இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே சின்டெக்ஸ் வந்து கிளீனாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியா அவர் வந்து இத வந்து டெவலப் பண்ணாரு. இவரு வந்து இந்த பைத்தான் லாங்குவேஜ்க்கு வந்து பைத்தான்ற பேர் வந்து எப்படி குடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெனைப்பாங்க, இந்த பைத்தான்ற பேர் வந்து ஸ்னேக்கோட நேம். அந்த நேம் தான் இவர் வந்து இந்த லாங்குவேஜ்க்கு வச்சிருக்காரு அப்படின்னு நெனைப்பாங்க. பட் ஆக்சுவலா அது கிடையாது உண்ம. இவரு வந்து ஒரு டிவி ஷோவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அந்த ஷோவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு டிவி ஷோ வந்து ஒரு டைம்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய டிவி ஷோ வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, லைக் மணி ஹெய்ஸ்ட்ன்ற ஒரு டிவி ஷோ ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர வந்து நெறைய பேருக்கு வந்து லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த டைம்ல வந்து இந்த ஷோ ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ அந்த ஷோவோட இவர் வந்து வெரி பிக் ஃபேன் ஆக்சுவலா. ரொம்ப பெரிய ஃபேனா இருந்தாரு. அதனால அவரு அந்த பைத்தான் லாங்குவேஜ்க்கு அந்த டிவி ஷோவோட பேரே வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இதுதான் ஆக்சுவல் ட்ரூத். பைத்தான்றது வந்து ஸ்னேக்கோட பேர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இவரு ரிலீஸ் பண்ண வெர்ஷன் வந்து 0.9.0 இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். எந்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, 1991ல தான் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவரு ரிலீஸ் பண்ணும்போது கிளாஸஸ், ஃபங்ஷன்ஸ், எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஸோ அதுக்கப்புறம் 1994ல நெக்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாரு. அந்த டைம்ல இவரு வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாம்டா, மேப், ஃபில்டர், ரெட்யூஸ் இந்த மாதிரியான ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலா வந்து 1994ல ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2000ல வந்து ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. நெறைய கார்பேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3.0ன்ற வெர்ஷன் வந்து 2008ல வந்துச்சு. ஸோ இதுல நெறைய ரீரைட் பண்ணாங்க கோட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இதுல வந்து யூனிகோட் சப்போர்ட் பண்ற மாரியான நெறைய விஷயங்கள் இது வந்து அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து 3. அதாவது 3.1, 3.2 அப்படின்ற மாரியான கரண்ட் வெர்ஷன்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 2016க்கு அப்புறம் வரக்கூடிய வெர்ஷன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட்டா ரிலீஸ் பண்ண வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, 3.13 ஸோ இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஆக்சுவலா நெறைய விஷயங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லைக் ஸ்ட்ரிங், டைப் ஹிண்ட், பேட்டர்ன் மேட்சிங் இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து பைத்தான்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் பைத்தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்ஸ் அதாவது பைத்தான்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.